களமே மாறுகிறது. அவுட் ஆன தவேகா 2 பேருக்கு தான் போட்டியே. திமுக வெர்சஸ் அதிமுக தான். 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு சுமார் இன்னும் 12 வாரங்களே உள்ள நிலையில், திராவிட அரசியலுக்கு மாற்று சக்தியாக கருதப்பட்ட நடிகர் விஜயின் விஜய் அலை தற்போது மெல்ல மங்கித் தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 4 வாரங்களாக தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் செயல்பாடுகள் கணிசமாக குறைந்துள்ளதையும், சமீபத்திய கருத்து கணிப்புகள் அதையே பிரதிபலிப்பதையும் காட்டுகிறது. கடந்த மாதம் ஈரோடு கூட்டத்தில் பங்கேற்ற விஜய், அதன் பின் கட்சி சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் மட்டும் கலந்து கொண்டார். அதன் பிறகு கடந்த ஒரு மாதமாக எந்த ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வுகளிலும் அவர் நேரடியாக பங்கேற்கவில்லை. ஜனநாயகன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டாலும் அது அரசியல் மேடையாக இல்லை என்பதால், அரசியல் ரீதியாக விஜய் கிட்டத்தட்ட சைலண்ட் மோடில் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இதே காலகட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகளும் பெரிதாக வெளிப்படாமல் அமைதியாகவே இருந்து வருகிறது. இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக குறிப்பிடுவது கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐயின் விசாரணையாகும். உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் 2 முறை விஜய் விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய சூழல் உருவானது. இதனால் கட்சி ஒருங்கிணைப்பு, தேர்தல் தயாரிப்பு போன்ற பணிகள் கவனம் செலுத்த முடியாமல், விஜய் தனது நேரத்தை சட்ட ஆலோசனைகளுடன் டெல்லி பயணங்களிலுமே செலவிட வேண்டியதாக இருக்கிறது என கூறப்படுகிறது. மற்றொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி சிதறிய அணிகளை ஒன்றிணைத்து வலுவான எதிர்க்கட்சியாக மீண்டும் உருவெடுத்து வருகிறது. அமமுக டிடிவி தினகரன் அணியின் வருகை அந்த கூட்டணிக்கு கூடுதல் பலமாக மாறியுள்ளதால் அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இதன் அடிப்படையில் தமிழக அரசியல் களம் மீண்டும் திமுக, அதிமுக என்ற பாரம்பரிய இருமுனை போட்டிக்கு திரும்பிவிட்டதாக ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். ஒரு மாதத்துக்கு முன்பு வரை மும்முனை போட்டியாக இன்றைய களம் தற்போது பழைய திராவிட கட்சிகளுக்கிடையான நேரடி யுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. விஜய் டிஎம்கே விசஸ் டிவிகே என்று போட்டியை முன்வைத்தாலும், நடைமுறையில் அரசியல் நிலவரம் ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே என்றே இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.